வணக்கம். பிரைஸ் த லார்ட். என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, கூடாது, ஆகாது, வாய்க்காது, உருப்படாதுன்னு அர்த்தம். ஆமென். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய விருப்பத்தை சொல்றாரு. நல்ல விஷயம் தானே, ஏற்றுக்கிறதுக்கு என்ன கஷ்டம்? நான் நல்லவனாக இருக்கிற மாதிரி நீங்களும் நல்லவங்களாக இருங்க அப்படின்ற ஒரு நல்ல வார்த்தை. நான் பரிசுத்தராக இருக்கிறது போல, நான் இரக்கம் உள்ளவராக இருக்கிறது போல, நான் மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் அதே மாதிரி இருங்க. நான் நல்லது செய்கிற மாதிரி எல்லாருக்கும் எவ்வளோ நன்மைகள் செஞ்சுருக்காரு. அதிசயங்கள் செஞ்சுருக்கிறாங்க, அற்புதங்கள் செஞ்சுருக்காங்க, வல்லமையான பெரிய காரியங்கள். நம்மளால் முடியலனாலும் முடிஞ்சதை செய்யலாம் இல்லை? ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்ன மாதிரியான கனி அப்படின்னு சொன்னால், மரத்தில் விளையிற கொடியில் விளையிற கனி கிடையாது. இந்த கனி அதிகமான கனிகளை கொடுப்பான் அப்படின்னு சொன்னால் அது ஆவிக்குரிய கனிகளை ஆண்டவர் சொல்கிறார். ஆவிக்குரிய கனிகள் டெய்லி நம்ம லைஃப்பில் நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும். பிறந்த குழந்தை முதல் கல்லறைக்கு போகக்கூடிய அந்த வயசு வரைக்கும் அந்த கனிகள் நம்ம வாழ்க்கைக்கு கண்டிப்பாக பிரயோஜனம் உள்ளது தான். பிரயோஜனப்படுத்தினா தான் நம்ம மனுஷங்க, இல்லைன்னா நமக்கும் அனிமல்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. அப்போ அது என்ன மாதிரியான கனி? ஒரு 9 கனிகள் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ இந்த 9 கனிகளையும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் தேவனுக்கு பிரியமாக நடந்துக்கிட்டால் தான் கர்த்தர் நமக்கு அந்த உதவிகள் செய்வார். நம்மளா நினச்சிக்கிட்டா எதையும் செய்ய முடியாது. நல்லது பண்ணணும் நான் நினச்சா பண்ணிட வேணாம். கடவுளுடைய தயவு வேணும், அவருடைய இரக்கம் வேணும், அவருடைய பாதுகாப்பு வேணும். அந்த ஒரு மனசாட்சியை ஆண்டவர் தட்டி எழுப்பணும். ஐயோ, இந்த ஆள் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, ஹெல்ப் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் நம்ம மனசில் பேசினாதான் நமக்கு அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரு மனசு வரும். யாரோ எப்படியோ போகிறாங்க, நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு அந்த மனசு இருந்தாக்கா நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியுமா? முடியாது. அந்த இரக்கத்தை ஆண்டவர் தான் நம்மளுக்கு கொடுக்கணும். ஆமாம் தானே? இந்த மாதிரியான நல்ல கனிகளை நம்ம கண்களால் பார்க்க முடியாது. ஒன்லி உணர்ச்சி தான். இதெல்லாம் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக நம்ம ஃபிசிக்கலாக ஆட்டிடியூட், கேரக்டர்ஸ், நம்மளுடைய ஒவ்வொரு நாளையும் வெளியரங்கமாக பிரதிபலிக்கக்கூடிய கனிகள். இந்த கனிகள் எல்லாம் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம், சாந்தம், இதெல்லாமே நமக்கு வேண்டிய கனிகள் தான். ஆனால் இதை கண்களால் பார்க்க முடியாது. உணர்வு பூர்வமாய் நம்ம இதை டெய்லி லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய கனிகள். இந்த கனிகள்லாம் எப்போ நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொன்னால், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுதியான கனிகளை கொடுப்பான். ஆமென். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமையட்டும். ஹாவ் a blessed day. God bless you. Bye bye.